أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. எண்ணற்ற இடங்களிலும் தம் வருகையின் நோக்கம் குறித்தும் இக்காலத்தில் ஒரு சீர்திருத்தவாதியின் வருகையின் தேவையை குறித்தும் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் சார்பாக அன்னார் வந்திருப்பது சரியான நேரத்தில் காலத்தின் தேவைக்கேற்பவே ஆகும் என்றும் அல்லாஹ்வின் நடைமுறை மற்றும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கேற்பவே ஆகும் என்றும் அன்னார் நிரூபித்துள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், தற்போது நான் கூறியதற்கிணங்க சான்றை முழுமைப்படுத்துவதற்காக நான் வெளிப்படுத்த விரும்புவது என்னவென்றால், இறைவன் இக்காலத்தை இருளானதாக கண்டு கவனமின்மை, நிராகரிப்பு, ஷிர்க் ஆகியவற்றில் உலகம் மூழ்கியுள்ளதைக் கண்டு நம்பிக்கை, உண்மை, இறையச்சம், நேர்மை ஆகியவை வீணாகி போனதைக் கண்டு என்னை அனுப்பியுள்ளான். அதன் மூலமாக ஞானம், செயல், நல்லொழுக்கம், நம்பிக்கை ஆகியவற்றின் உண்மை மீண்டும் உலகில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் தத்துவம், இயற்கையியல், இபாகத் கொள்கை, அதாவது அனைத்தையும் ஆகுமானதாக கருதக்கூடிய கொள்கை, ஷிர்கு, நாத்திகம் ஆகியவற்றின் உடையில் இந்த இறை தோற்றத்திற்கு ஏதேனும் நஷ்டம் ஏற்படுத்த விரும்புபவர்களின் தாக்குதல்களிலிருந்து இஸ்லாத்தை காப்பதற்காகவும் அவன் என்னை அனுப்பியுள்ளான். ஆகவே உண்மையை தேடுபவர்களை சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்திற்கு வானத்தினுடைய உதவியின் தேவையுள்ள நேரமாக இது இல்லையா என்ன? 13ஆம் நூற்றாண்டாக இருந்த கடந்த நூற்றாண்டில் இஸ்லாத்திற்கு என்னென்ன வேதனைகள் வந்தடைந்தன என்றும், இருள் பரவியதன் காரணமாக பொறுத்து கொள்ள இயலாத என்னென்ன காயங்கள் நமக்கு ஏற்பட்டன என்றும், இதுவரை உங்கள் மீது இவை நிரூபிக்கப்படவில்லையா என்ன? என்னென்ன ஆபத்துகள் இஸ்லாத்தை முற்றுகையிட்டுள்ளன என்பதை இப்போது வரை உங்களுக்கு தெரியவில்லையா என்ன? எந்த அளவு மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றும், எந்த அளவு மக்கள் கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து விட்டார்கள் என்றும், எந்த அளவு மக்கள் நாத்திகர்களாகவும் பௌதிகர்களாகவும் ஆகிவிட்டார்கள் என்பதையும், ஷிர்க் மற்றும் பிதத் ஆகியவை தௌஹீத் மற்றும் சுன்னத்தின் இடத்தை எந்த அளவு பிடித்து கொண்டது என்பதையும், இஸ்லாத்தை மறுத்து எந்த அளவு நூல்கள் எழுதப்பட்டு உலகில் வெளியிடப்பட்டுள்ளன என்பதையும் பற்றிய செய்தி இப்போது உங்களுக்கு கிடைக்கவில்லையா என்ன? இஸ்லாத்தை மறுத்து எந்த அளவு நூல்கள் எழுதப்பட்டு உலகில் வெளியிடப்பட்டுள்ளன என்பதையும் பற்றிய செய்தி இப்போது உங்களுக்கு கிடைக்கவில்லையா என்ன? ஆகவே இப்போது நீங்கள் சிந்தித்து கூறுங்கள். இந்த வெளிப்புற தாக்குதல்களை எதிர்கொள்ள இந்த நூற்றாண்டில் இறைவன் புறமிருந்து இத்தகைய நபர் அனுப்பப்படுவதன் அவசியம் தற்போது இல்லையா என்று கூறுங்கள். தேவை உள்ளது என்றால் நீங்கள் வேண்டுமென்றே இறை அருளை மறுக்க வேண்டாம். இந்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டுக்கு பொருத்தமான முறையில் வருவதற்கு தேவையாக இருந்த அந்த நபரை விட்டு நீங்கள் முகந்திருப்பிக் கொள்ள வேண்டாம். அவரை குறித்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பம் முதலேயே செய்தி கூறியிருக்கிறார்கள். வரக்கூடிய ஒரு நபருடைய உண்மையை கண்டறிந்து கொள்ளும் தரத்தை பற்றி எடுத்துரைத்தவாறு,
ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நபரை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவரை பற்றி வெளிப்படையான செய்திகள் ஏதேனும் ஒரு வானத்தின் நூலில் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இந்த நிபந்தனை அவசியம் என்றால் எந்த ஒரு நபியின் நுபுவத்தும் நிரூபணமாகாது. உண்மையான விஷயம் என்னவென்றால், ஒருவருடைய நபித்துவவாதம் பார்க்கப்படும் போது அனைத்தையும் விட முதலில் காலத்தின் தேவை பார்க்கப்படுகின்றது. பிறகு அவர் நபிமார்கள் நிர்ணயித்த நேரத்தில் வந்துள்ளாரா இல்லையா என்று பார்க்கப்படுகிறது. பிறகு இறைவன் அவருக்கு உதவி செய்துள்ளானா இல்லையா என்று சிந்திக்கப்படுகிறது. பிறகு எதிரிகள் செய்துள்ள ஆட்சேபனைகளுக்கு முழுமையான முறையில் பதில் கொடுக்கப்பட்டுள்ளதா என்றும் பார்க்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களும் பூர்த்தியானால் அந்த நபர் உண்மையாளர் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் கிடையாது. இப்போது தெளிவாக தெரிவது என்னவென்றால், இஸ்லாமிய பிரிவினையை நீக்குவதற்காக, வெளிப்புற தாக்குதல்களிலிருந்து இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக, காணாமல் போன ஆன்மீகத்தை உலகில் மீண்டும் நிலைநாட்டுவதற்காக சந்தேகத்திற்கிடமின்றி வானத்தின் சீர்திருத்தவாதி ஒருவரின் தேவை உள்ளது என்று காலம் தம் நிலையை குறித்து முறையிடுகிறது. அந்த சீர்திருத்தவாதி நம்பிக்கை அளிக்கும் விதமாக மீண்டும் ஈமானிய வேர்களுக்கு நீர் ஊற்றுவார். இவ்வாறு தீமை மற்றும் பாவத்திலிருந்து வெளியேற்றி நன்மை நேர்மையின் பக்கம் கவனமூட்டுவார். ஆகவே உரிய நேரத்தில் நான் வந்திருப்பது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், கடுமையான மார்க்க துவேஷம் இருந்தாலே ஒழிய வேறு எந்த நபரும் இதை மறுக்க மாட்டார் என்று நான் கருதுகிறேன். இரண்டாவது நிபந்தனையாக காண வேண்டியது என்னவென்றால், நபிமார்கள் நிர்ணயித்த நேரத்தில் வந்துள்ளேனா இல்லையா என்பதாகும். இந்த நிபந்தனையும் எனது வருகையால் முழுமையாகிவிட்டது. ஏனென்றால் 6000 முடிவடையும் போது வாக்களிக்கப்பட்ட அந்த மசீஹ் தோன்றுவார் என நபிமார்கள் முன்னறிவித்துள்ளார்கள். ஆகவே தந்திர கணக்கின்படி ஹஸ்ரத் ஆதம் அவர்களின் தோற்றம் முதல் பார்க்கும்போது 6000 முடிவடைந்து விட்டது. சூரிய கணக்கின்படி 6000 முடிவடையப் போகிறது. இதுவும் நிறைவேறிவிட்டது. ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் ஒரு சீர்திருத்தவாதி வருவார், அவர் மார்க்கத்தை புதுப்பிப்பார் என்று ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்போது 14ஆம் நூற்றாண்டில் 21 ஆண்டுகள் கழிந்து விட்டன. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்போது கூறும்போதுள்ள விஷயங்களாகும் இவை. 21 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இப்போது 22 கடந்து கொண்டிருக்கிறது. அந்த சீர்திருத்தவாதி வந்துவிட்டார் என்பதற்கு இது அடையாளமில்லையா என்ன? அந்நியர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நமது எதிரிகள் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மையை ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் இஸ்லாத்தில் ஏதேனும் மஹதி மற்றும் சீர்திருத்தவாதியின் தேவை உள்ளது. அவர் இஸ்லாம் எனும் கப்பலை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று இப்போது இவர்களே கூக்குரலிட்டு கூறுகிறார்கள். எல்லா இடங்களிலும் கூறப்படுகிறது. ஆனால் வரக்கூடியவர் இந்த முன்னறிவிப்புக்கேற்ப வந்துவிட்டார், காலத்தின் தேவைக்கேற்ப வந்துவிட்டார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்தது மட்டுமின்றி தம் உண்மைக்கு உதவியாக எண்ணற்ற அடையாளங்களையும் எடுத்து வைத்துள்ளார்கள். அவை அனைத்தையும் இங்கு எடுத்து கூறுவது சாத்தியமில்லைதான். அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், ஒரு மாபெரும் முன்னறிவிப்பு உள்ளது. இன்றிலிருந்து 23 ஆண்டுகளுக்கு முன் பராகினே அஹ்மதியாவில் இந்த இல்ஹாம் உள்ளது. அது என்னவென்றால், இந்த இயக்கத்தை அழிக்க மக்கள் முயல்வார்கள், எல்லாவித சூழ்ச்சிகளையும் பயன்பாட்டில் கொண்டு வருவார்கள். ஆனால் நான் இந்த இயக்கத்தை அதிகரிக்க செய்வேன், முழுமைப்படுத்துவேன். இது ஒரு படையாக ஆகிவிடும். கியாமத் வரையிலும் இதன் வெற்றி தொடரும். மேலும் நான் பெயரை பூமியின் எல்லைகள் வரை பிரபல்யமடைய செய்வேன். கூட்டம் கூட்டமாக வெகு தூரத்தில் இருந்து மக்கள் வருவார்கள். எல்லா புறமிருந்தும் பொருளாதார உதவிகள் வரும். இந்த ஆயத்தம் வானில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வீட்டை விரிவுபடுத்துவீராக. பாருங்கள், இது எந்த காலத்தில் செய்யப்பட்ட முன்னறிவிப்பாகும், இப்போது நிறைவேறுகிறது. இது இறைவனுடைய அடையாளமாகும். கண்ணுள்ளவர்கள் இதை பார்க்கிறார்கள். ஆனால் எவர் குருடராக இருக்கின்றாரோ அவரை பொறுத்தவரை
இப்போது வரை எந்த அடையாளமும் வெளிப்படவில்லை. அஹ்மதியா ஜமாத்தின் முன்னேற்றம் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் ஜமாத்தில் மக்கள் இணைவது, தியாகத்தில் முன்னேறுவது ஆகியவை இன்றும் கூட ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கான சான்று ஆகும். அன்னாருடைய தூது செய்தி சென்றடையாத எந்த ஒரு நாடும் உலகில் இல்லை. அங்கெல்லாம் அன்னாருடைய தூது செய்தியின் விளைவால் நல்ல ஆன்மாக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் கவனம் பிறந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இன்னும் கூறுவதென்றால், சில இடங்களில் எவ்வாறான சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன என்றால், அல்லாஹ்வே மக்களுக்கு வழிகாட்டியுள்ளான். அவர்கள் ஜமாத்தில் இணைந்துள்ளனர். எதிரிகளின் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் ஜமாத்தினர்களின் ஈமானை அல்லாஹ் உறுதியாக்கியுள்ளான், உறுதியாக்கி கொண்டே செல்கின்றான். ஆகவே இன்றும் கூட நாம் அல்லாஹ்வின் உதவிகளின் காட்சிகளை காண்கிறோம். இது ஓர் அஹ்மதிக்கு அவருடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய வழிமுறையாக உள்ளது. சில மக்களுடைய சம்பவங்கள் உள்ளன, அவற்றை நான் இப்போது எடுத்துக்கூற விரும்புகின்றேன். பாபாயிரோ சலாம்பேக் சாஹிப் என்பவர் கிர்கிஸ்தானை சார்ந்தவர் ஆவார். அவர் கூறுகிறார், நான் கிர்கிஸ்தானில் கிஷ்லாக்கை சேர்ந்தவனாவேன். நான் கடிதம் எழுதியதன் காரணம் என்னவென்றால், ஹசரத் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவரிடம் பையத் செய்தவாறு உண்மை இஸ்லாமாகிய ஜமாத்தில் நான் இணைந்து கொண்டிருக்கின்றேன். அஹ்மதியத்தில் இணைந்ததற்கு காரணம் என்னவென்றால், ஹசரத் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தின் அழகை மிகச் சிறப்பான முறையில் எடுத்து கூறியிருக்கிறார்கள் என்பதாகும். இமாம் மஹதியால் மட்டும்தான் இவ்வாறு இஸ்லாத்தின் அழகுகளை எடுத்து கூற முடியும் என்று எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. பிறகு அவர் கூறுகிறார், அல்லாஹ் என்னை இரையச்சமுடையவனாக ஆக்குவதற்காகவும் பையத்தின் 10 நிபந்தனைகளின்படி செயல்படக்கூடியவனாக என்னை ஆக்குவதற்காகவும் எனக்காக துவா செய்யுங்கள். இது வெகு தூரத்தில் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய கூற்றாகும். இது ஒரு இடத்தில் மட்டுமின்றி எல்லா நாடுகளிலும் இதுபோன்ற நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. காங்கோவுடைய மாநிலமான மணிமாவில் ரோத்திகா என்னும் இடத்தில் ஃப்ரோஸ் மாஜிக் எனும் ஒரு கிறிஸ்துவ நண்பர் உள்ளார். அவரிடம் ஜமாத்துடைய பிரசுரம் சென்றடைந்தது. அதில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகை குறித்து அஹ்மதி ஜமாத்தில் உள்ள கிலாஃபத் அமைப்பின் அருளை குறித்து கூறப்பட்டிருந்தது. அதை படித்த பிறகு அவரது நிலைமை மாறிவிட்டது. அவர் கூறுகின்றார், நான் இந்த இஸ்லாத்தை தான் தேடிக்கொண்டிருந்தேன். பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்து விட்டார் அவர். இதேபோன்று ஹுசைன் சாஹிப் என்ற இன்னொரு நபரும் ஜமாத்தினுடைய பிரசுரத்தை படித்துவிட்டு பையத் செய்தது மட்டுமின்றி தப்லீகும் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவருடைய தப்லீகின் விளைவால் தற்போது கிடைத்த அறிக்கையின் அடிப்படையில் 5 பேரை அஹ்மதியத்தில் இணைத்து விட்டார். இவ்வாறு மக்கள் தாம் இணைவது மட்டுமின்றி தப்லீகும் செய்கிறார்கள். மேலும் இது பழைய அஹ்மதிகளுக்கும் சிந்திக்கத்தக்க விஷயமாகும். அவர்களும் தப்லீகின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக, தன்சானியாவுடைய ஷியாங்கா எனும் மாவட்டத்தில் மொங்காலாங்கா எனும் ஒரு ஜமாத்தில் அஹ்மதியத்து உருவான போது, ஆரம்பத்தில் அஹ்மதி ஜமாத்தினர்கள் மரங்களின் நிழலின் கீழ் தொழுகைகளை நிறைவேற்றி வந்தனர். அப்போது அங்கு முகம்மது புங்கோங்கோ என்னும் ஒரு நபர் ஜமாத்தை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார். சில நபர்களுடன் சேர்ந்து, அஹ்மதிகள் முஸ்லிம்கள் கிடையாது, இங்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் வெகு விரைவில் பள்ளிவாசலை கட்டுவோம் என்று செய்தியை பரப்பிவிட்டார். பள்ளிவாசலுக்காக பணம் கொடுப்பதாக வசதி படைத்த பெண்மணி ஒருவரிடமிருந்து அவர் உத்தரவாதம் வாங்கிவிட்டார். இன்னொரு புறமோ ரமலான் என்ற ஒரு களப்பற்ற அஹ்மதி அந்த முஸ்லிம்களுக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் அந்த அஹ்மதியோ உறுதியுடன் இருந்தார். எந்த அளவுக்கென்றால், ஜமாத்தினுடைய பள்ளிவாசல் கட்டுமான பணி ஆரம்பித்து முழுமையடைந்து விட்டது. அந்த காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்த அந்த நபருடைய வீடு வரை அஹ்மதியா ஜமாத்தினுடைய தப்லீக் சென்றடைந்து விட்டது. அவரோ எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வீடு வரை அஹ்மதியத்துடைய தூது செய்தி சென்றடைந்து விட்டது. அவருடைய மனைவி மக்களுக்கு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான். அவர் தனது எதிர்ப்பில் தனியாகிவிட்டார். அந்த நபரிடம் அறிவு உள்ளது என்றால், இவரை போன்று பலரும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த அடையாளமே போதுமானது. அதாவது, எதிர்ப்பு இருந்த போதிலும் அவருடைய மனைவி மக்களுடைய உள்ளத்தில் உண்மை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் ஆர்வத்தை உருவாக்கினான். அவருடைய எந்த அழுத்தமும் அங்கு செல்லுபடியாகவில்லை. இந்த ஈமானையும் இந்த மாற்றத்தையும்
எந்த ஒரு மனிதனாலும் உருவாக்க முடியாது, ஒருபோதும் முடியாது. இது அல்லாஹ்வின் சிறப்பான அருளினால் தான் உருவாகிறது. பிறகு ஈமான் உறுதி அடைந்ததற்கும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்ததற்குமான இன்னொரு சம்பவம், இது அர்ஜென்டினில் நிகழ்ந்ததாகும். இது முற்றிலும் வேறு ஒரு இடமாகும், அமெரிக்காவில் உள்ள பகுதியாகும். ஒரு சம்பவம் ஆப்பிரிக்காவில் நிகழ்ந்தது என்றால், இன்னொன்று ரஷ்யாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொன்று அமெரிக்காவில் நிகழ்கிறது. அங்குள்ள ஒரு பெண்மணி மரீலா சாயிபா என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் முஸ்லிம்களின் செயல்பாடுகளின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு விலகிச் சென்று கொண்டிருந்தார். அதாவது அவர் அகமதியாகவில்லை, இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டிருந்தார். அவருக்கு அஹமதியா ஜமாத் அறிமுகமான போது அவர் மிஷன் ஹவுஸுக்கு வந்து நம்முடைய அரபி மற்றும் இஸ்லாமிய வகுப்புகளில் பங்கெடுத்து வந்தார். சில மாதங்களுக்கு பிறகு பைய செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். அவர் கூறுகிறார், பைய செய்து எனக்கு நிம்மதி கிடைத்தது. ஏனென்றால் ஜமாத்தினுடைய போதனைகள் மற்றும் செயலில் நான் ஒரு ஒற்றுமையை கண்டேன். உண்மையான சகோதரத்துவ சூழ்நிலையை நான் உணர்ந்தேன். இதில் ஒவ்வொருவருக்கும் தொண்டுக்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அவர் புதிதாக வரக்கூடியவராக இருந்தாலும் சரி, எவ்விதமான பாகுபாடும் வேறுபாடும் பார்க்கப்படுவது கிடையாது என்று கூறினார். அவருடைய மகள் முஸ்லீம் அல்லாதவர் ஆவார். சுன்னத் ஜமாத்தின் இஸ்லாமிய சென்டரில் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார். அரேபியர்கள் அங்கு பணத்தை செலவிட்டுள்ளனர். அதில் அவர் படித்து வருகிறார். ஸ்கூலுடைய நிர்வாகத்துக்கு இவருடைய தாயார் அஹமதியா ஜமாத்தில் இணைந்தது தெரிய வந்தபோது அந்த மாணவி மீது அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தது. ஜமாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தது. அகமதியத்தில் இணைந்த அந்த பெண்மணியினுடைய மகள் ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பெயரில் ஜமாத்துடைய மிஷன் ஹவுஸுக்காக ஸ்பெஷல் டெக்கரேஷன் பொருட்களையும் ஆயத்தம் செய்தது பற்றி ஸ்கூல் நிர்வாகத்தினருக்கு தெரிய வந்தபோது அந்த மாணவியின் மீது ஸ்கூல் நிர்வாகம் கடும் கோபமுற்றது. அஹமதியா ஜமாத்திற்கு ஆதரவாக இருந்தால் உங்களுக்கு ஸ்கூலில் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும், நீயும் உமது தாயாரும் ஜமாத்தை விட்டு விலகிவிடுங்கள் என்று கூறியது. இது பற்றி அந்த மாணவியினுடைய தாயாருக்கு தெரிய வந்தபோது அவர் உடனடியாக எவ்வித தாமதமும் இன்றி தானே தனது மகளை அந்த இஸ்லாமிய ஸ்கூலில் இருந்து மாற்றம் செய்து விட்டார். அவர் கூறுகிறார், இப்பொழுது எனக்கும் எனது மகளுக்கும் நிம்மதி கிடைத்துள்ளது. எங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக எவரும் எங்களை இனி தொந்தரவு செய்ய முடியாது. ஜமாத்தை உண்மை என்று கருதி நான் அதை ஏற்றுக்கொண்டுள்ளேன். அவ்வாறு இருக்கும்போது ஏற்றுக்கொண்டதை நான் அந்நியர்களுக்கு முன்னாலும் மகிழ்ச்சியுடனும் பெருமிதத்தோடும் வெளிப்படுத்துவேன். அது அவர்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் சரியே என்று கூறுகிறார். இதுதான் அந்த மக்களிடத்தில் உருவான ஈமானாகும். ரஷ்யாவில் புகாரா எனும் இடத்தில் சுன்னத் சுல்தானே சாஹிப் என்ற களப்பற்ற அகமதி உள்ளார். உஸ்பெகிஸ்தானை சார்ந்தவராவார். பணி நிமித்தமாக ரஷ்யாவில் இருக்கிறார். அவர் கூறுகிறார், நான் தனி அகமதியாக உள்ளேன். மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் அகமதியத்துடைய போதனைகளை அறிமுகப்படுத்தி கொண்டே இருப்பேன். எனது மனைவி மக்களும் அகமதியாக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளது. அல்லாஹ் இஸ்லாம் அகமதியத்துடைய ஒளியால் அவர்களையும் ஒளிமிக்கவர்களாக ஆக்க வேண்டும் என்று அதிகமாக நான் துவா செய்து வருகிறேன். நான் கனவு ஒன்றை கண்டேன். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய கனவில் வந்தார்கள். என்னுடைய நெஞ்சில் தலை வைத்து தொடர்ச்சியாக சூரா இஹ்லாஸை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதன் மூலமாக எனக்கு மிகவும் மன நிம்மதி கிடைத்தது. அதே போன்று நான் சொர்க்கத்தில் எனது மனைவி மக்களுடன் இருப்பதாகவும் கனவில் கண்டேன். அங்கு நான் ஹஸ்ரத் மூசா அலை இஸ்லாம் மற்றும் ஹஸ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களையும் கண்டேன். இந்த கனவிலிருந்து எனக்கு கிடைத்த நிம்மதி என்னவென்றால், சொர்க்கம் என்பது இஸ்லாம் அகமதியத்தாகும். அதனுடைய போதனை சொர்க்கத்தை போன்றதாக உள்ளது. அல்லாஹ் தனது அருளால் எனது மனைவி மக்களையும் இந்த சொர்க்கத்திற்கு கொண்டு வருவான் என்று நான் நம்புகிறேன். இந்த கனவு கண்டு சில நாட்கள் தான் கடந்து இருக்கும். என்னுடைய 19 வயது மகனான தியார் பேகுடைய உள்ளத்தை இஸ்லாம் அகமதியத்திற்காக அல்லாஹ் திறந்து விட்டான். அவர் பைய செய்து விட்டார். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தது. அதை சொற்களில் விவரிப்பது சாத்தியமற்றதாகும். இவ்வாறு அல்லாஹ் எனது மனைவியினுடைய உள்ளத்தையும் திறப்பானாக. இஸ்லாம் அகமதியத்தின் மடியில் அவர்களையும் கொண்டு வருவானாக. இது இம்மக்களுடைய உத்வேகமும் ஆர்வமும் ஆகும். யூகேவை சார்ந்த புதிதாக பைய செய்த பெண்மணி ஒருவர் கூறுகிறார், நான் முஸ்லிம் குடும்ப பின்னணியை கொண்டவளாவேன். சுன்னத் ஜமாத்தை கடுமையாக விரும்பக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவளாவேன். சுன்னத் ஜமாத்து தான் உண்மையான இஸ்லாம் ஆகும் என்று எங்களுக்கு கூறப்பட்டிருந்தது. ஒரு நாள் நான் எனது யூனிவர்சிட்டிக்கு அருகில் ஜிலிங்கத்தில் மஸ்ஜித் நாசிரில் பாங்கோஸை கேட்டபோது எனது வீட்டிற்கு வந்து என் தந்தையிடம்
மிகவும் மகிழ்ச்சியுடன் எங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு அருகில் ஓர் அழகிய பள்ளிவாசலும் உள்ளது என்று கூறினேன். என்னுடைய தந்தை இது பற்றி ஆய்வு செய்த பிறகு, இது அகமதிகளுடைய பள்ளிவாசலாகும், இந்த பள்ளிவாசல் காதியானிகளுடையதாகும், அவர்கள் கத்மே நுபுவத்தின் மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது, அவர்கள் தமக்கென்று ஒரு நபியை உருவாக்கி வைத்துள்ளார்கள் என்பன போன்ற பல விஷயங்களை கூறி, நீ அந்த பள்ளிவாசலை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். அங்கு செல்வதற்கு கடுமையாக தடுத்து விட்டார்கள். அந்த பெண்மணி கூறுகிறார், ஆரம்பத்தில் நான் அவர்களின் பேச்சை ஒப்புக்கொண்டு விட்டேன். ஆனால் எனது உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அகமதிகளை குறித்து இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இன்னொரு புறம் வீட்டில் உள்ளவர்களை பற்றி அச்சமும் இருந்தது. நான் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் கோபமடைந்து விடக்கூடாது என்று அஞ்சினேன். யூனிவர்சிட்டியில் அகமதி மாணவர்களையும் சந்தித்தேன். அவர்களிடம் இஸ்லாம் அகமதியத்தை குறித்து விளக்கமாக கலந்துரையாடல் நிகழ்ந்தது. சுன்னத் ஜமாத் தான் அசல் இஸ்லாமாகும் என்றே நான் ஆரம்பத்தில் அவர்களுக்கு நிரூபிப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் இதுபோன்ற கலந்துரையாடலால் அகமதியத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. பிறகு அகமதியா ஜமாத்துடைய வெப்சைட்டையும் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அங்கு பல வீடியோக்களை நான் கண்டேன், பல விஷயங்களை நான் படித்தேன். இஸ்லாத்தை குறித்து எனக்கு சில கேள்விகள் இருந்தன. எங்குமே அதற்கு திருப்தி அளிக்கின்ற வகையில் பதில் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் அகமதியா ஜமாத்துடைய நூல்களை படித்தபோது என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இப்போது அகமதி இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையில் அறிவை பெறுவதற்கு முயற்சி செய்தால் அந்நியர்களுடைய தாக்கத்திற்கு உள்ளாவதற்கு பதிலாக அவர்களுக்கு பதில்கள் கிடைத்துவிடும். சில இளைஞர்கள் தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள் தான். அந்த பெண்மணி கூறுகிறார், அல்லாஹ் எனக்கு ஏதேனும் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்றும் நான் துவாக்கள் செய்ய ஆரம்பித்து விட்டேன். நேர்வழியின் பக்கம் வருவதற்கு, உண்மையான வழியை தேடுவதற்கு இதுவும் மிகச்சிறந்த வழிமுறையாகும். அது பழைய அகமதியாக இருந்தாலும் சரி அல்லது புதிய அகமதியாக இருந்தாலும் சரி. எங்களுடைய ஈமான் உறுதியாக வேண்டும், எங்களுக்கு ஏதேனும் அடையாளத்தை வழங்குவாயாக, நேர்வழி வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அந்த பெண்மணி கூறுகிறார், அந்த காலகட்டத்தில் நான் பல கனவுகளை கண்டேன். ஒரு கனவில் நான் ஒரு நதி ஓரத்தில் இருக்கிறேன். இன்னொரு ஓரத்தில் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஒரு ஹாலுக்கு வருகிறார்கள். நதியை கடந்து அடுத்த கரைக்கு செல்ல நான் விரும்புகிறேன், ஆனால் நீரோட்டம் வேகமாக இருக்கின்றது. அதை கண்ட 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள், இறைவன் தன் அடியாரை ஒருபோதும் தனியாக விடமாட்டான் என்று கூறுகிறார்கள். அப்போது அந்த நதி இல்லாமல் ஆகிவிட்டது. நான் அடுத்த கரையை அடைந்து விட்டேன். அதே போன்று இன்னொரு கனவில் அந்த பெண்மணி என்னையும் கண்டுள்ளார். எவ்வாறான சூழ்நிலையில் கண்டார் என்றால், அதை கண்டு மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார். இன்னொரு கனவை பற்றி அவர் கூறுகிறார், நான் எனது தந்தை வழி பாட்டியையும் கண்டேன். அவர் என்னிடம் இஸ்லாமாபாத்துக்கு செல்லும் போது என்னையும் நினைவில் வைத்துக்கொள் என்று கூறுகிறார். இந்த அனைத்து கனவுகளும் எனக்கு தெளிவான அடையாளங்களாக இருந்தன. ஆகவே நான் பையத் செய்துவிட்டேன். இவ்வாறு கையை பிடித்து அகமதியத்தின் பக்கம் அழைத்து வருவது, உள்ளத்தில் ஈமானை உறுதிப்படுத்துவது ஆகியவை அல்லாஹ்வுடைய உதவியின் அடையாளம் இல்லை என்றால் வேறு என்ன? பிறகு ஆப்பிரிக்காவில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒருவருக்கு அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் வழங்கிய பிறகு அவருடைய ஈமானில் எவ்வாறு உறுதியை ஏற்படுத்துகிறான் என்பதை பற்றிய சம்பவமாகும். புர்கினோ ஃபாசாவில் டோரி எனும் மண்டலத்தில் டாக்கா ஜமாத்தில் ஜாபீர் சாஹிப் எனும் ஒரு அகமதி உள்ளார். அவர் வயல்வெளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது பயங்கரவாதிகள் அவரை பிடித்து கொண்டனர். நேற்று நாங்கள் மஹதியாபாத்தில் அகமதிகளை கொன்றது போல் உங்களையும் கொன்று விடுவோம் என்று கூறினர். பிறகு அவருடைய மொபைல் போனை வாங்கி பரிசோதித்து பார்த்தபோது அதில் ஜமாத்துடைய முபல்லிகளுடைய சொற்பொழிவுகள் இருந்தன. சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு இந்த அனைவரையும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம், ஏனென்றால் இவர்கள் ரேடியோவில் அகமதியத்தை குறித்து தப்லீக் செய்து வருகின்றனர் என்று கூறினர். அந்த அகமதியிடம் அவருடைய தந்தையுடைய முகவரியை கேட்டறிந்து, நாளை நாங்கள் உங்களுடைய கிராமத்திற்கு வருவோம் என்று கூறிவிட்டு சென்றனர். ஜாபீர் சாஹிப் அவர்கள் தமது தந்தை மற்றும் வீட்டார்களை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக டோரியில் அகமதிகளின் குடியிருப்பான முகமதாபாத்துக்கு வந்துவிட்டார். அந்த அகமதி தம் வீட்டையும் அனைத்து பொருட்களையும் விட்டுவிட்டு சென்று விட்டார். அடுத்த நாள் அந்த பயங்கரவாதிகள் கிராமத்திற்கு வந்தனர். ஒரு நபரை பிடித்து வலுக்கட்டாயமாக அவரிடமிருந்து அந்த முகவரியை கேட்டு தெரிந்து கொண்டனர். பிறகு அங்கு சென்று அவரை தேடி பார்த்தனர். வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் வெளியே எறிந்து விட்டனர். இங்கு யார் அகமதியாக இருந்தாலும் நாங்கள் அவர்களை கொண்டு விடுவோம் என்று கூறினர்.
எவ்வாறு இருப்பினும் அந்த அகமதி அங்கிருந்து வந்துவிட்டார். தற்போது ஜமாத் ஏற்பாட்டின் கீழ் முகமதாபாத்தில் இருக்கிறார். புர்கினோ ஃபாசோவின் ஷஹீதுகள் தம் உயிரை கொடுத்து அங்குள்ள அகமதிகளின் ஈமானை பலவீனமாக்கவில்லை, மாறாக ஒவ்வொரு நாளும் அவர்களின் ஈமானில் உறுதி ஏற்பட்டு கொண்டே செல்கிறது. இந்த ஏழை மக்களும் தம்முடைய கொஞ்ச நெஞ்ச பொருட்களையும் வீட்டையும் தாம் சார்ந்திருந்த தம்முடைய வாழ்வாதாரத்திற்கான பொருட்கள் அனைத்தையும் விட்டு விட்டார்கள். ஆனால் தம் ஈமானை விடவில்லை. இந்த மக்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டு சில வருடங்கள் தான் ஆகின்றன, ஆனாலும் ஈமானில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றனர். இவ்வாறு அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவது அல்லாஹ் இல்லை என்றால் வேறு யார்? ஒருபுறம் அகமதியத்திற்கு எதிர்ப்பு இருந்த போதிலும் ஈமானில் உறுதித்தன்மை ஏற்படக்கூடிய காட்சியை நாம் காண்கிறோம். இன்னொரு புறம் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒப்புக்கொள்வதற்காக மக்களுடைய உள்ளங்களை அதிகமான அளவில் அல்லாஹ் திறப்பதையும் நாம் காண்கிறோம். இது அதற்குரிய நேரமாகும், தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அன்னார் கூறியிருக்கிறார்கள். சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் எலோக்கே எனும் இடம் உள்ளது. அங்குள்ள மௌலிம் சாஹிப் கூறுகிறார், நாங்கள் தப்லீகிற்காக சென்றோம். 150 ஆண்கள் பெண்கள் தப்லீக் கேட்பதற்காக ஒன்று கூடி விட்டார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் அடையாளங்களை குறித்து நான் கூறினேன். அதற்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது. அங்குள்ள சென்ட்ரல் இமாம் தாம்சா உமர் சாஹிப் அவர்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டார்கள். அவர் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் போது, ஜால் ஹக்கு வசஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்திலக்கான ஜஹூகா, அதாவது உண்மை வந்துவிட்டது, போய் ஓடிவிட்டது, நிச்சயமாக போய் ஓடக்கூடியதே ஆகும் என்று கூறி ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அவர் கூறினார், நீங்கள் கூறிய தூது செய்தியை இதற்கு முன் நாங்கள் கேட்டதும் கிடையாது, இது பற்றி ஆய்வு செய்ததும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று எங்களுடைய கிராமத்திற்கு உண்மை வந்துவிட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தி வரும்போது உடனடியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இன்று நானும் என்னுடைய 40 தோழர்களும் அஹ்மதியா ஜமாத்தில் இணைகிறோம். இந்த உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆக இவ்வாறு மக்கள் இணைந்து கொண்டே செல்கின்றனர். பிறகு அல்லாஹ் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களையும் ஜமாத்தின் பக்கம் எவ்வாறு இழுத்து கொண்டு வருகிறான் என்பதை பற்றிய சம்பவம் ஒன்று உள்ளது. எண்ணற்ற சம்பவங்கள் உள்ளன. மாலியில் கோலிகோரோ எனும் மண்டலத்தில் நிம்னா என்ற ஓரிடம் உள்ளது. அங்கு இவ்வருடம் கோலிகோரோ ஜமாத்து சார்பாக அவர்களின் மண்டல மாநாட்டை நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முன்பு ரேடியோவில் அது பற்றி அறிவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கிராமம் வெகு தூரத்தில் இருப்பதன் காரணமாக ரேடியோவுடைய செய்திகள் சில நேரம் கேட்கும், சில நேரம் கேட்பதில்லை. ஆனால் அந்நாட்களில் ரேடியோவுடைய செய்தி அங்கு கேட்டது. சித்திக் ஜரா சாஹிப் எனும் அகமதியில்லாத ஒரு நண்பர் இந்த செய்தியை கேட்டுவிட்டு மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாட்டம் கொண்டார். அவருடன் அவருடைய இன்னொரு நபரும் இருந்தார். அவர் அகமதியத்தின் போதனைகளை கேட்கக்கூடாது என்று கூறிக்கொண்டிருந்தார். அகமதியத்துடைய பேச்சை கேட்க வேண்டாம், இவர்கள் காஃபிர்கள் ஆவார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். எவ்வாறு இருப்பினும் அவருடைய பிடிவாதத்தின் காரணமாக இந்த இரு நண்பர்களும் மாநாட்டிற்கு வந்துவிட்டனர். 80 கிலோமீட்டர் தொலைவை கஷ்டப்பட்டு கடந்து வந்தனர். அங்கு பாதைகளே கிடையாது. விசாரித்து மாநாட்டிற்கு 2 நாட்களுக்கு முன்பே அங்கு வந்தடைந்து விட்டனர். உள்ளூர் தலைவரும் ஜமாத்தினர்களும் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்தனர். மாநாட்டிற்கு முன்பே அகமதியத்தை பற்றி அவர்களுக்கு அறிமுகம் ஏற்பட்டு விட்டது. மாநாட்டில் அவர்கள் சொற்பொழிவுகளை கேட்டனர். ஜமாத்தாக தஹஜ்ஜுத் தொழுதனர். ஜமாத் மக்களிடத்தில் இருக்கின்ற பரஸ்பர நேசம் மற்றும் களப்பற்ற தன்மையை கண்டு மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளானார்கள். மாநாட்டின் இறுதி நாளில் விருந்தினர் என்ற முறையில் தம்முடைய கருத்துக்களை கூறுவதற்கு அவர் அழைக்கப்பட்ட போது அவர் இந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து கூறி அகமதியத்தை ஒப்புக்கொள்வதாக அறிவித்து விட்டார். அவர் பேசி முடித்த உடனேயே அவருடைய தோழர் பேசும்போது, உண்மை என்னவென்றால் என்னுடைய நண்பரை தப்பெண்ணத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன், ஆனால் இப்பொழுது நானே அகமதியாகிவிட்டேன் என்று கூறி அவரும் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். காங்கோ பிராஸ்வில், இதுவும் ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாடாகும். அங்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் FA உடைய படிப்பை முழுமை செய்த சீரில் சாஹிப் எனும் ஓர் இளைஞர் உள்ளார். ஒரு கிராமத்தில் கத்தோலிக் மிஷனரியிடமிருந்து கிறிஸ்தவ கல்வியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அதற்கு பிறகு மிஷனரி உடைய கல்வியை நிறைவு செய்த பிறகு சர்ச்சின் மூலமாகவே யூனிவர்சிட்டிக்கு செல்ல இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் நம்முடைய உள்ளூர் முபல்லிகுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது.
உள்ளூர் முபல்லிக் அவருக்கு தப்லீக் செய்ய ஆரம்பித்தார். அஹ்மதியா ஜமாத்தினுடைய சான்றுகளுக்கு அந்த இளைஞரிடமும் எந்த பதிலும் இல்லை. அவருடைய ஆசிரியராக இருந்த மிஷனரியிடமும் எந்த பதிலும் இல்லை. இதை கண்ட அந்த இளைஞர் கிறிஸ்தவ மிஷனரியாக ஆவதற்கு பதிலாக பைய செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்து விட்டார். இப்போது அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய நபராக ஆகி அஹ்மதியத்துடைய தப்லீக் செய்கிறார். செனிகாலில் தாம்பா கொண்டா எனும் மாநிலத்தின் ஒரு பகுதியில் தப்லீக் நிகழ்ச்சிக்கான திட்டமிடப்பட்டது. அங்கு சில வருடத்திற்கு முன்பு ஒருவர் தன்னுடைய மனைவி மக்களுடன் அஹ்மதியத்தை ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த கிராமவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த வருடம் அந்த கிராமத்தில் சீஃப் மற்றும் இமாமை மீண்டும் மீண்டும் சந்தித்து இந்த தப்லீக் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமங்களின் சீஃப் மற்றும் இமாம்களுடன் பொதுமக்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. இஸ்லாத்தினுடைய தற்போதைய நிலையில் வாக்களிக்கப்பட்ட மசி அவர்களின் அவசியம் குறித்தும் இந்த காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசி அவர்களின் வருகை குறித்தும் இஸ்லாத்தின் முன்னேற்றத்தில் அஹ்மதியா ஜமாத்தின் பங்களிப்பு என்ற தலைப்புகளிலும் முஅல்லிம்கள் சொற்பொழிவாற்றினார்கள். அதற்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது. அஹ்மதியத்துடைய பெயரை பக்கத்து நாடான கேம்பியாவில் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் அஹ்மதியத்தின் கொள்கைகளை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருந்தது என்று பக்கத்து கிராமத்தில் இருந்து வந்திருந்த மக்கள் கூறினர். இந்த மாநாட்டில் அஹ்மதியா ஜமாத்தின் கொள்கைகளை பற்றி விளக்கமாக கேட்ட பிறகு எவ்வித கேள்வியும் இன்றி நாங்கள் அஹ்மதியத்தில் இணைவதாக அவர்கள் அறிவிப்பு செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த ஊரினுடைய இமாம் எழுந்து நின்று அஹ்மதியத்தின் உண்மையை குறித்து அறிவிப்பு செய்தார். அந்த கிராமத்தின் சீஃப் தம்முடைய குடும்பத்துடன் அஹ்மதியத்தில் இணைவதாக அறிவிப்பு செய்தார். கலந்து கொண்டோரில் யாருக்கேனும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கு அதை அவர் கூறட்டும், பிறகு எவ்வித சாக்குப்போக்கும் எடுபடாது என்று கூறப்பட்ட போது கலந்து கொண்ட அனைவரும் தம்முடைய குடும்பத்துடன் அஹ்மதியத்தில் இணைவதாக அறிவிப்பு செய்தார்கள். ரஷ்யன் ஸ்டேட்ஸ் நாடான உஸ்பெகிஸ்தானில் முஸ்லிமோ மன்சூர் சாஹிப் என்ற புதிய அஹ்மதி உள்ளார். அவர் கூறுகிறார், நான் முதலில் இமாம் அபு ஹனீஃபாவுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவனாக இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவர் அரபி கற்றுக்கொள்வதற்காக என்னை ஒரு அஹ்மதி ஆசிரியரிடம் அழைத்து சென்றார். நான் ஆசிரியரிடம் அரபியை கற்றுக்கொள்வதுடன் இஸ்லாத்தை குறித்தும் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். எந்த அளவு நல்ல பதில்கள் எனக்கு கிடைத்து வந்தன என்றால் அதனால் எனது உள்ள நிம்மதி அடைந்து வந்தது. உண்மையான பதில்களை பெற விரும்பினால், உள்ளத்தை தொடக்கூடிய தத்துவ ரீதியிலான உண்மையான பதில்களை பெற விரும்பினால் அது அஹ்மதியா ஜமாத்தை தவிர வேறு எங்கும் கிடைக்க முடியாது. ஏனென்றால் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு இந்த பதில்களை கொடுத்துள்ளார்கள், அதற்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். அவர் கூறுகிறார், நான் அந்த ஆசிரியரிடம் இந்த பதில்களுக்கான உண்மையான ஊற்று எங்கு உள்ளது, அந்த ஊற்றின் தொடர்பு எங்கு உள்ளது, உண்மையான பதில்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்று கேட்டபோது அவர் எங்களுக்கு அஹ்மதியா ஜமாத்தை அறிமுகம் செய்து வைத்தார். எங்களுடைய உள்ளம் ஏற்கனவே திருப்தி அடைந்திருந்தது. ஆகவே நான் பைய செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டேன். அல்லாஹ் என்னை இந்த வழியில் உறுதியாக நிலைபெறச் செய்வதற்காக எனக்காக துவா செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். மக்களின் மீது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மையை அல்லாஹ் நிரூபிப்பது மட்டுமின்றி அஹ்மதியா கிலாஃபத் அமைப்புடன் இருக்கும் தன்னுடைய உதவிகளின் காட்சிகளையும் அவர்களுக்கு காட்டுகின்றான். கனவுகளின் மூலமாக முன்பே அவர்களை உறுதிப்படுத்தி விடுகின்றான். செனிகாலில் தாம்பாகோண்டா என்னும் மண்டலத்தின் முஅல்லிம் சாஹிப் அவர்கள் அங்கு தப்லீக் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அவர் கூறுகிறார், முஅல்லிம்கள் தப்லீக் செய்ய ஆரம்பித்தனர், ஜமாத்தை அறிமுகம் செய்து வைத்தனர். அப்போது முகமது ஜியாலோ சாஹிப் என்ற நண்பர் ஒருவர் தாங்கள் அஹ்மதியா ஜமாத்தைச் சேர்ந்தவர்களா என்று கேட்டார். ஆமாம் என்று முஅல்லிம் சாஹிப் பதில் கூறினார். அதற்கு ஜியாலோ சாஹிப் அவர்கள் கடந்த நாட்களில் அவர் ஒரு கனவு கண்டதாகவும் ஒரு நபர் அவருடைய கனவில் வந்து இஸ்லாத்தினுடைய அனைத்து பிரிவுகளிலும் அஹ்மதியா பிரிவு தான் உண்மையானதும் சரியானதும் உண்மையான இஸ்லாமும் ஆகும், அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கூறியதாகவும் கூறினார். அடுத்த நாளை நீங்கள் வந்துவிட்டீர்கள், எவ்வாறு இருப்பினும் இதில் நிச்சயமாக கொஞ்சமாவது உண்மை இருக்கும் என்று அவர் கூறினார். அவருக்கு முஅல்லிம் சாஹிப் அவர்கள் மொபைலில் கலீஃபாக்களுடைய புகைப்படங்களை காட்டிக் கொண்டு வந்தார். என்னுடைய புகைப்படம் காட்டப்பட்ட போது இந்த நபர் தான் கனவில் வந்தார், இவர் தம்மை அஹ்மதியா ஜமாத்தின் கலீஃபா என்றும் கூறினார் என்றார். இந்த சம்பவத்தை கூறும்போது அவருடைய கண்கள் ஈரமாகிவிட்டன. அவர் அங்கேயே தன்னுடைய குடும்பத்துடன் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக அஹ்மதியத்தில் சேர்வதாக அறிவித்து விட்டார். இப்பொழுது அவர்கள் தப்லீகும் செய்கிறார்கள். கனவின் மூலமாக அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். காங்கோ கின்ஷாசா என்பது முற்றிலும் வேறொரு நாடாகும். நூற்றுக்கணக்கான மைல் தொலைவுகளுக்கு அப்பால் உள்ள இடமாகும். அங்குள்ள ஜமாத்தின் தலைவராக பாசா முனீர் சாஹிப் உள்ளார்.
இவர் கிறிஸ்தவத்திலிருந்து அகமதியாக ஆகியிருந்தார். அவர் கூறுகிறார், ஜமாத்தினுடைய முபல்லிகள் இங்கு தப்லீகிற்காக வந்தபோது இஸ்லாத்தை பயங்கரவாத மார்க்கமாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை குறித்து இவ்வாறு தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர் கூறுகிறார், ஆனால் அகமதி முபல்லிக் அவர்கள் எந்த இஸ்லாத்தை பற்றி பேசினாரோ அது எனக்கு வினோதமானதாக இருந்தது. ஏற்கனவே கிறிஸ்தவத்தில் இருந்து நான் விரக்தி அடைந்திருந்தேன். இந்த அனைத்தையும் கண்டு எனக்கு கவலை ஏற்பட்டது. ஆகவே நான் துவா செய்ய ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு சான்றோர் என்னிடம் வந்து, அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், இந்த பக்கம் வாருங்கள் என்று கூறுகிறார். இந்த கனவுக்கு அல்லாஹ் எனக்கு என்ன விளக்கத்தை புரிய வைத்தான் என்றால், கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு அகமதியத் பக்கம் வந்துவிடு என்பதாகும். ஆகவே நான் பைய செய்து அகமதியத்தில் இணைந்து விட்டேன். ஆப்பிரிக்காவில் சாட் எனும் நாட்டில் நிகழ்ந்த சம்பவம். அப்துல்லா மூசா என்ற ஒருவர் அரபு கோத்திரத்தை சார்ந்தவராவார். அங்குள்ள முபல்லிக் இன்சார்ஜ் கூறுகிறார், சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய லோக்கல் முஅல்லிம் அவர்கள் அவரை சந்திப்பதற்காக சென்றார். ஹுமானிட்டி ஃபர்ஸ்ட் உடைய வேலை தொடர்பாக முஅல்லிம் அவர்கள் அந்த பகுதிகளுக்கு சென்றார். முஅல்லிம் சாப் அவர்கள் இரண்டாவது முறையாக அந்த பகுதிக்கு சென்றபோது அப்துல்லா மூசா சாஹிப் அவர்களுக்கு ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூலான இஸ்லாமி உசூல் கி பிலாசபி என்பதன் அரபி மொழியாக்கத்தையும் படிப்பதற்காக கொடுத்தார். சில வாரங்களுக்கு பிறகு அப்துல்லா சாஹிப் சாடுடைய தலைநகருக்கு வந்தபோது முஅல்லிம் சாஹிப் அவர்களை தொடர்பு கொண்டு ஹஸ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் மரணம் குறித்து கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். ஹஸ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் உயிருடன் இருப்பது தொடர்பாக ஆலிம்களிடம் நான் எவ்வளவோ சான்றுகளை கேட்டு பார்த்தேன், ஆனால் திருப்தி அளிக்கின்ற வகையில் எவரும் பதில் கொடுக்கவில்லை என்றார். இரவில் முஅல்லிம் சாஹிப் அவர்களும் தங்கினார். இரவு முழுவதும் அஹ்மதியா ஜமாத்தை பற்றியும் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் துவா செய்ய போகிறேன் என்றார். காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் தூங்கினார். திடீரென கண் விழித்து முஅல்லிம் சாஹிபிடம் வந்து, நான் தூங்கிய பிறகு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் யாத்தி மிம்பாதி ஸ்முஹு அஹ்மது என்ற குரலை நான் கேட்டேன். அதாவது எனக்கு பிறகு அஹ்மது என்ற பெயருடைய நபி தோன்றுவார் என்ற குரலை கேட்டேன் என்று கூறினார். முஅல்லிம் சாஹிப் அவர்கள் இந்த வசனம் குறித்து கூறும்போது, இது அஹ்மதியா ஜமாத்தினுடைய ஸ்தாபகருடைய உண்மைக்கான ஒரு சான்றாக விளங்குகிறது. இந்த வசனத்திலிருந்து இந்த பொருளும் உள்ளது என்று கூறியபோது அப்துல்லா சாஹிப் அவர்கள், இறைவன் எனக்கு வழிகாட்டி விட்டான் என்று கூறினார்கள். அவர் ஏற்கனவே அரபி தெரிந்திருந்தார். எவ்வாறு இருப்பினும் இந்த வசனத்திற்கு இந்த பொருளும் உள்ளது என்று கூறப்பட்ட போது அவர் அகமதியாகிவிட்டார். மார்ஷல் ஐலாண்ட்ஸ் என்பது அமெரிக்க பகுதியில் உள்ள ஒரு தீவு ஆகும். அங்குள்ள முபல்லிக் எழுதுகிறார்கள், ஹர்முல் அஜர் சாஹிப் என்பவர் காலேஜில் பேராசிரியராக இருந்தார். அவரை தொடர்பு கொண்டு திருக்குரானுடைய ஒரு வசனத்திற்கு மார்ஷலி மொழியில் மொழியாக்கம் செய்து தருமாறு கேட்டுக்கொண்டேன். மொழியாக்கத்திற்காக நான் அவரிடம் சென்றபோது இது திருக்குரானுடைய வசனம் என்று அவருக்கு தெரிய வந்தபோது அவர் பயந்து விட்டார். இஸ்லாம் அவருக்கு முற்றிலும் புதிய ஒன்றாக இருந்தது. எந்த ஒரு மார்க்க விஷயத்தையும் மொழியாக்கம் செய்வதில் தமக்கு அச்சம் இருப்பதாகவும், குறிப்பாக பைபிள் மற்றும் திருக்குரானுக்கு இடையில் கடுமையான வேறுபாடுகள் இருக்கின்றன என்றும் அவர் கூறினார். எவ்வாறு இருப்பினும் அவர் மொழியாக்கம் செய்து கொடுத்தார். சில மாதங்களுக்கு பிறகு அவரை சந்தித்து மார்ஷிலி மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அவர் மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக பள்ளிவாசலுக்கு வந்து சென்றார். அந்த காலகட்டத்தில் பலமுறை இஸ்லாத்தை குறித்து பேசி வந்தோம். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை அறிமுகம் செய்து வைத்தேன். இதனால் அவர் இஸ்லாமிய போதனைகளை பற்றி நன்கு அறிந்து விட்டார். அதிக காலம் ஒன்றும் ஆகியிருக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் நான் அங்குள்ள முபல்லிக் அவர்களிடம் ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூலான ஹமாரி தலீம் என்பதை மார்ஷலி மொழியில் மொழியாக்கம் செய்யுமாறு நான் கூறியிருந்தேன். ஏனென்றால் புதிதாக வரக்கூடியவர்களின் தர்பியத்திற்கு இது மிகவும் அவசியமான நூலாக உள்ளது. முபல்லிக் கூறுகிறார், பிறகு நான் ஹர்முல் அஜர் சாஹிப் அவர்களை இது தொடர்பாக சந்தித்து பேசினேன். அவர் உதவி செய்வதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். இப்போது இஸ்லாத்தை குறித்து அவருடைய கண்ணோட்டம் முற்றிலும் மாறியிருந்தது. இந்த முறை சந்தித்த போது அவர் தன்னுடைய வேலையில் உள்ள பிரச்சனைகளை குறித்து எடுத்து கூறினார். நான் அவரிடம் துவா செய்யுங்கள், ஆனால் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரை கூறி துவா செய்ய வேண்டாம், அல்லாவிடம் துவா செய்யுங்கள் என்று கூறினேன். ஆகவே அவர் துவா செய்ய ஆரம்பித்தார். சில வாரங்கள் கழிந்த பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவருக்கு ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்டை திறந்து கொடுத்து அந்த ஃபீல்டில் அவருக்கு வேலை கொடுத்து விட்டது. அவர் அப்ளை செய்த போது அவருக்கு உடனடியாக வேலை கிடைத்து விட்டது. அவர் கூறினார், இப்பொழுது நான் துவா செய்யும் போது ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரை கூறுவதை நான் விட்டுவிட்டேன்.
அதற்கு பதிலாக இறைவனுடைய பெயரையே கூறுகிறேன். சில காலத்திற்கு பிறகு வேலையுடைய ஒப்புதலும் அவருக்கு வந்துவிட்டது. துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த அடையாளத்தை கண்ட பிறகு அதே போன்று ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் சொற்களை படித்த பிறகு அஜர் சாஹிப் அவர்கள் பைய செய்துவிட்டார். ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் நூலான ஹமாரி தாலீம் என்ற நூலை மார்ஷலி மொழியில் மொழியாக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்போது அந்த பணி முழுமையடையப் போகிறது. மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் இஸ்லாம் மற்றும் ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் பக்கம் எவ்வாறு திருப்புகிறான் என்பதை பாருங்கள். கிறிஸ்தவம் தன்னுடைய கொடியை உலகில் நிலைநாட்டக்கூடிய பேச்சுக்களை பேசி வருகிறது. அந்த பேச்சுக்கள் எங்கே இருக்கின்றது? ஹசரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் கிறிஸ்தவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் எங்கே உள்ளது? இந்த அனைத்தையும் கண்ட பிறகும் கூட பெயர் தாங்கிய மார்க்கங்களுடைய குத்தகைக்காரர்களின் கண்கள் திறக்கவில்லை என்றால் அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் கையில் உள்ளது. ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மூலமாக இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகின் மூலை முடுக்குகள் வரை கொண்டு சேர்க்கும் பணியை அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத்தின் மூலமாக செய்ய வைக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இது பரவும் மலரும் காய்க்கும். இந்த இறைப்பணியை எவரும் தடுக்க இயலாது. ஆனால் ஒவ்வொரு அகமதியும் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் வாதத்தை ஏற்றுக்கொள்வது மட்டும் போதுமானதன்று. மாறாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டுள்ள போதனையின் உண்மையான முன்னுதாரணமாக திகழ்ந்தவாறு தமக்குள் அந்த தூய மாற்றங்களையும் உருவாக்க வேண்டும். அது ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படி செயல்படக்கூடிய செயல் வடிவமாகும். இது நிகழ்ந்தால்தான் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கும் வாரிசாக நாம் ஆவோம். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை தருவானாக. பாலஸ்தீனர்களுக்காகவும் துவாக்களை செய்து வாருங்கள். அவர்கள் மீது செய்யப்படுகின்ற அநீதியிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ரட்சிப்பை வழங்குவானாக. வாழ்க்கைக்கு தேவையான உதவி பொருட்கள் அவர்களை வந்தடைய வேண்டும் என்பதற்காக சில நாட்களுக்காக போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நிகழும்? உதவி கிடைத்த பிறகு மீண்டும் அவர்களை கொல்வார்கள். இஸ்ரேலிய அரசாங்கத்தின் நோக்கம் அபாயகரமானதாக தெரிகிறது. ஏனென்றால் அந்த அரசாங்கத்தின் சிறப்பு ஆலோசகர் ஒருவர் நேற்றோ அல்லது அதற்கு முந்தைய நாளோ அறிவிக்கும் போது இந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு உடனடியாக போரை ஆரம்பிக்கவில்லை என்றால் நான் இந்த அரசை விட்டு வெளியேறி விடுவேன் என்று கூறியிருக்கிறார். அவர்களின் சிந்தனைகள் இவ்வாறானதாக உள்ளன. வல்லரசுகள் அனுதாபங்களை பற்றி வெளிப்படையாக பேசுகின்றனதான், ஆனால் அவர்கள் நீதியை நிலைநாட்ட விரும்பவில்லை. இந்த விவகாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்க விரும்பவில்லை. இந்த போர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குட்பட்டே இருக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். அவர்களுக்கு இது பற்றி அறிவு இல்லை. ஆனால் எவர்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போர் அந்த பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்ட போராக இருக்காது, மாறாக வெளியேயும் பரவும், அவர்களுடைய நாடுகள் வரை வந்தடைந்து விடும் என்று பேசுகின்றனர். முஸ்லிம் அரசாங்கங்கள் கொஞ்சம் பேச ஆரம்பித்துள்ளன. உதாரணமாக சவுதியுடைய அரசரும் பேசும்போது முஸ்லிம்களுடைய குரல் ஒரே குரலாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஒரே குரலாக ஆக வேண்டும் என்றால் அதற்காக உறுதியான முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அவர்களுக்கு இது பற்றிய உணர்வு பிறந்துவிட்டது என்றால் அதை செயல்படுத்தக்கூடிய நல்வாய்ப்பையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. எவ்வாறு இருப்பினும் துவாக்களின் பக்கம் அதிக கவனம் செலுத்துங்கள். தொழுகைக்கு பிறகு சில ஜனாசா காயிப் தொழுகைகளையும் தொலை வைப்பேன். முதலாவது குறிப்பு ஜமாத்தினுடைய முரபியாகிய அப்துல் ஆரிஃப் சாஹிப் அவர்களை பற்றியதாகும். 54 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். இவர்களுடைய குடும்பத்தில் இவர்களுடைய தாய்வழி கொள்ளு தாத்தா மதிப்பிற்குரிய ஹாஜி ஹசன் கான் சாஹிப் அவர்கள் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அவர்கள் 1937ஆம் ஆண்டில் 2வது ஹிலாஃபத்து காலகட்டத்தில் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மர்ஹூம் அவர்களின் மனைவி முன்பே மரணமடைந்து விட்டார். அல்லாஹ் இவர்களுக்கு 2 மகன்களை வழங்கியிருக்கின்றான். இருவரும் திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஆவார்கள். ஒருவர் ஜமாத்தினுடைய முரப்பியாக இருக்கின்றார், இன்னொருவர் அநேகமாக வாழ்வை அர்ப்பணித்தவர் என்று கருதுகிறேன். மர்ஹூம் அவர்களின் மகன் ஹாஃபிஸ் அப்துல் முனீம் சாஹிப் ஜமாத்தினுடைய முரப்பியாக உள்ளார். அவர் கூறுகிறார், தந்தை அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார், அன்புடன் தர்பியத் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். தம்முடைய சந்ததிகளுக்கு மட்டுமின்றி தம்முடன் உடன் பிறந்தவர்களையும் நேசித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் உடன் பிறந்தவர்களுடன் கருணையுடன் நடந்து கொண்டார்கள். அதிக அன்பின் தொடர்பு இருந்தது. இதே போன்று மக்களுடனும் அதிக அன்பின் தொடர்பு இருந்தது. இதன் காரணமாகத்தான் அவர்களின் வஃபாத்தின் போது பல மக்கள்
கலந்து கொண்டார்கள். மர்ஹூமுடன் தமக்கு இருந்த தொடர்புகளை பற்றி பேசினார்கள். மர்ஹூம் அவர்களின் மகன் கூறுகிறார், எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ், அவருடைய தூதர் மற்றும் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் கிலாஃபத் ஆகியவற்றின் நேசத்தை எந்த அளவு உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்றால், இப்பொழுது எங்களுடைய உள்ளத்தில் இருந்து அது ஒருபோதும் வெளியேறவே முடியாது. இவ்விஷயங்களை உங்களுடைய சந்ததிகளிடத்திலும் நீங்கள் வலியுறுத்தி வாருங்கள் என்றும் எங்களுக்கு கூறினார்கள். இந்த இரண்டு சகோதரர்களும் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாவார்கள். மகன் கூறுகிறார், தாயார் இறந்தபோது பொறுமையை கைக்கொள்ளுமாறு மிகவும் வலியுறுத்தி கூறினார்கள். அவர்களும் மிகுந்த பொறுமையை கடைபிடித்தார்கள். ராஜா முபாரக் சாஹிப் என்ற ஜமாத்தின் முரப்பி ஒருவர் மர்ஹூம் அவர்களின் நண்பர் ஆவார். அவர் கூறுகிறார், நான் மர்ஹூம் அவர்களுடைய வகுப்பு தோழனாக இருந்தேன். ஜாமியாவிலும் செயல்களத்திலும் நான் அவருடன் அதிக நேரம் இருந்துள்ளேன். அவர் மலக்குடைய பண்பை கொண்ட நபராக இருந்தார். இபாதத்திலும் உயரிய இடத்தை பெற்றவராக இருந்தார். மிக உயரிய இடத்தை அடைந்த இறை அடியாராக இருந்தார். நான் அவரிடம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். மிகவும் கண்ணியமான சொற்களையே பயன்படுத்துவார். சான்றை கொண்டே பேசுவார். எப்பொழுதும் எவருடனும் சண்டையிட மாட்டார். மக்கள் அவரிடம் சண்டையிடுவார்கள். அவர் மீது அநீதி இழைப்பார்கள். ஆனால் அவர் எப்பொழுதும் பொறுமையோடு தான் பேசுவார். எவரையும் இழிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்ய மாட்டார். ஒவ்வொருவரையும் முழுமையாக கவனத்தில் கொள்வார். இதுதான் ஓர் உண்மையான முரப்பியுடைய சிறப்பம்சமாகும். அவர் கூறுகிறார், எங்கெல்லாம் அவர்கள் இருந்தார்களோ நூற்றுக்கணக்கான மக்களுடைய உள்ளத்தில் கிலாஃபத்துடைய நேசத்தை நிரப்பிவிட்டார்கள். எந்த அளவு ஆழமாக சென்று தர்பியத் வழங்குவார்கள் என்றால், அவர்களின் ஒஃபாத்தின் போது மர்ஹூம் அவர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கிருந்தெல்லாம் மக்கள் வந்தார்கள். அவர்களை பற்றிய நட்குறிப்பை எடுத்து கூறி, எங்களுடைய ஜமாத் இப்போது அனாதையாகிவிட்டது என்று அழுது கொண்டிருந்தார்கள். மர்ஹூம் அவர்கள் கால்நடையாகவே பயணம் செய்வார்கள். பல மைல்கள் வரை கால்நடையாகவே செல்வார்கள். 5-10 கிலோமீட்டர் வரை கூட கால்நடையாக செல்வார்கள். ஜமாத் உங்களுக்கு வசதிகளை கொடுத்திருக்கின்றதே, நீங்கள் ரிக்ஷாவில் செல்லலாமே என்று யாராவது கூறினால், நான் ஜமாத்தினுடைய பணத்தை மிச்சப்படுத்துகிறேன் என்றால் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று கேட்பார். நடைபயணமாகவே சுற்றுப்பயணம் செல்வார்கள். பல மைல்கள் வரை நடந்தே செல்வார்கள். அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவ்வாறான நன்றி உணர்வுள்ள உழைப்பாளியான முரப்பிகளை அல்லாஹ் ஜமாத்திற்கு எப்பொழுதும் வழங்கி வருவானாக. அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்களின் நற்செயல்களை தொடரக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. இரண்டாவது நட்குறிப்பு முகம்மது காசிம் கான் சாஹிப் அவர்களை பற்றியதாகும். இவர்கள் தற்போது கனடாவில் வசித்து வந்தார்கள். முன்னாள் நாயிப் நாசிர் பைத்துல் மால் ஹர்ச்சாக இருந்துள்ளார்கள். 83 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அவர்கள் நசர் அஹமது கான் சாஹிப் அவர்களுடைய மகனும் காசி முகமது நசீர் லைல்பூரி சாஹிப் அவர்களுடைய மருமகனும் ஆவார்கள். இவர்களுடைய மகன் முகமது காலித் கான் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், கிலாஃபத்தின் 4 காலகட்டங்களை காணக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். 3வது கிலாஃபத்துடைய முழு காலகட்டத்திலும் பிரைவேட் செக்ரட்டரியுடைய அலுவலகத்தில் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். ஐவேளை தொழுகை, திருக்குரான் திலாவத் ஆகியவற்றை முறையாகவும் அதிகமாகவும் பேணி வந்தார்கள். சந்ததிகளுக்கும் இதையே வலியுறுத்தி வந்தார்கள். எளிமை, நேர்மை ஆகியவற்றின் உயரிய முன் உதாரணமாக திகழ்ந்தார்கள். சந்ததிகளுக்கும் கிலாஃபத்துடன் தொடர்பு குறித்து வலியுறுத்தி வந்தார்கள். கிலாஃபத்துக்கு ஓர் உருவிய வாளை போன்று இருந்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் நற்செயல்களை அவர்களுடைய சந்ததிகளுக்கும் தொடரக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. அடுத்த குறிப்பு, கடந்த நாட்களில் நம்முடைய ஜமாத்தின் பிரசித்தி பெற்ற கவிஞர் அப்துல் கரீம் குதுசி சாஹிப் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் குடும்பத்தில் அவர்களுடைய தந்தை மியா அல்லா தத்தா சாஹிப் அவர்கள் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அவர்கள் 1934 ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் பைய செய்தார்கள். அஹ்மதியான பிறகு முழு வாழ்வையும் அர்ப்பணித்து கழித்தார்கள். எப்பொழுதும் தப்லீக் செய்து வந்தார்கள். பல குடும்பங்களை அஹ்மதிகளாக ஆக்கியிருக்கிறார்கள். முழு வாழ்நாளும் அர்ப்பணிப்பின் ஆன்மாவுடன் ஜமாத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி புஷிரா கரீம் சாஹிபா ஆவார்கள். இவர்களின் நிக்காவை ஹஸ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். 4 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களுடைய மகன் அப்துல் கபீர் கமர் சாஹிப் ஜமாத்தின் முரப்பியாக உள்ளார். ஜாமியா அஹ்மதியா ரபுவாவில் தற்போது ஆசிரியராக உள்ளார். மர்ஹூம் அவர்களும் ஜமாத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். 30 வருடங்களாக லாகூர் மாவட்டத்தில் உள்ள ரிச்னா டவுன் ஜமாத்தில் செக்ரட்டரிமாலாக பணியாற்றி இருக்கிறார்கள். இது மட்டுமின்றி பல்வேறு துறைகளிலும் பணியாற்றி இருக்கிறார்கள். இவர்களுடைய கவிதைகள் சிறப்பானதாக இருந்தனதான் கவிதைகளை எழுதி வந்தார்கள். பல கவிதை தொகுப்புகளும் உள்ளன.
அவருடைய கவிதைகள் வெளிவந்தும் உள்ளன. இவர் செய்த அசாதாரணமான பணி என்னவென்றால், யா ஐன ஃபைசில்லாஹி வல் இர்ஃபானின் என்று ஆரம்பிக்கக்கூடிய கசீதாவை உருது மற்றும் பஞ்சாபி மொழியில் மொழிபெயர்த்ததாகும். இது மட்டுமின்றி ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கவிதை தொகுப்பான துர்ரே சமீனுடைய 313 கவிதைகளை பஞ்சாபியிலும் மொழியாக்கம் செய்து கொடுத்துள்ளார்கள். மர்ஹூம் ஒரு காலத்தில் இன்னும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு பித்து பிடித்த நிலையில் இருந்தார்கள். அதை பற்றி அவரே எழுதுகின்றார்கள். 1968 தன்னுடைய கிராமமான கிர்தோ பிண்டோரியிலிருந்து பணி நிமித்தமாக லாகூருக்கு சென்றேன். இங்கு வந்த பிறகு மதச்சார்பற்ற சிந்தனைகள் வளர்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்து வந்தன. சில நேரங்கள் தொழுவார்கள், சில நேரம் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள், சில நேரம் பள்ளிவாசலுக்கு செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் பள்ளிவாசல் தூரத்தில் இருந்தது. சில நேரத்தில் ஜும்மா தொழுவார்கள், சில நேரத்தில் வேறு எங்காவது தொழுவார்கள், சில நேரத்தில் ஜும்மா தொழமாட்டார்கள். அவர் கூறுகின்றார், ஜும்மா நாளன்று ஒரு நாள் நண்பருடைய வீட்டுக்கு விருந்து உண்ண சென்றேன். அருகில் அகமதி அல்லாதவர்களின் பள்ளிவாசல் இருந்தது. அங்கு ஜும்மா தொழுவதற்காக சென்று விட்டேன். அந்த மௌலவி உடைய நிலையை மர்ஹூம் அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். அந்த நிலைதான் இன்றும் காணப்படுகிறது. மர்ஹூம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மௌலவி ஷீசான் எனும் பழச்சாருக்கு எதிராக பாதி குத்பாவை கொடுத்தார். ஷெய்சான் என்பது அகமதிகள் சார்பாக தயாரிக்கப்படும் ஒரு பானமாகும். அகமதிகளின் தொழிற்சாலைகளில் அது தயாரிக்கப்படுகிறது. அந்த பானத்தில் ரப்வாவுடைய மண்ணையும் அகமதிகள் கலக்கிறார்கள். ஆகவே அதை முற்றிலும் அருந்தக்கூடாது என்று அந்த மௌலவி கூறினார். மர்ஹூம் கூறுகிறார்கள், நான் அவருடைய குத்பாவை கேட்டேன் தான், ஆனால் தொழாமல் நான் வெளியே வந்துவிட்டேன். என்ன ஆயிற்று என்று நண்பர் கேட்டார். உங்களுடைய மௌலவியுடைய வீணான பேச்சுக்களை கேட்க முடியாது என்று நான் அவரிடம் கூறினேன். அவர் பேசுவதை விட்டுவிடுங்கள், இவ்வாறு தான் பேசிக் கொண்டிருப்பார் என்று அந்த நண்பர் கூறினார். உணவு உண்ட பிறகு வீட்டுக்கு வெளியே வந்தபோது அங்கு ஒரு கடையில் அந்த மௌலவி சாஹிப் நின்று கொண்டு அந்த ஷேசான் எனும் பழச்சாறை குடித்து கொண்டிருந்தார். இதை கண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தாங்களோ இப்பொழுதுதான் இந்த பானத்திற்கு எதிராக என்னென்னவோ பேசினீர்களே, இப்பொழுது நீங்களே இதை குடிக்கிறீர்களே என்று அவரிடம் நான் கேட்டேன். அதற்கு அந்த மௌலவி, பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டுள்ள பானங்களை குடிக்கக்கூடாது, அப்படியே குடிக்க வேண்டுமென்றால் ஷேசான் எனும் பானத்தை வேண்டுமானால் குடித்து கொள்ளுங்கள், அது கலப்படம் இல்லாதது என்று டாக்டரிடம் கூறியிருந்தார். ஆகவே நான் மருந்தாக நினைத்து குடிக்கிறேன் என்றார். ரப்வாவின் மண் அதில் கலக்கப்படுகிறதே என்று நீங்கள் பேசினீர்களே, அது என்ன விஷயம் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சிரித்தவாறு, இவ்வாறு மெருகூற்றி கூறவில்லை என்றால் எங்களுடைய மார்க்க வியாபாரம் எவ்வாறு எடுபடும் என்று கேட்டார். லாப நோக்கத்திற்காக அகமதிகளாகிய நாங்கள் மார்க்கத்தை பயன்படுத்துகிறோம் என்று எங்கள் மீது அவதூறு சுமத்தப்படுகின்றது. எங்கள் மீது அவதூறு சுமத்திவிட்டு அவர்கள் தங்களுடைய லாபத்திற்காக செயல்படுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அவருடைய இது போன்ற பல சம்பவங்கள் உள்ளன. கிலாஃபத்துடன் எல்லையில்லா தொடர்பு இருந்தது. தன்னுடைய பிள்ளைகளிடமும் சந்ததிகளிடத்திலும் அந்த தொடர்பை கடத்தி செல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர் ஜமாத்தின் பிரசித்தி பெற்ற கவிஞராக இருந்தார். அந்த விஷயத்தை மிகவும் பெருமிதமாக கருதி வந்தார். ஜமாத்தின் கவிதை அரங்குகளில் தம்முடைய கவிதைகளை வாசித்து காட்டி வந்தார்கள். ஜமாத்தை குறித்து எண்ணற்ற கவிதைகளையும் எழுதக்கூடிய நல்வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்துள்ளது. அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த நட்குறிப்பு மியா ரஃபீக் அகமது கோந்தல் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்களும் கடந்த நாட்களில் 81 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னாலி இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய பாட்டனார் ஹசரத் மியா ஹுதா பக்ஷ் சாஹிப் அவர்கள் மூலமாக அகமதியத் வந்தது. அவர் தம் குடும்பத்தில் தனி அகமதியாக இருந்தார். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் பிளேக் நோய் பரவிய போது ஹசரத் மியா ஹுதா பக்ஷ் சாஹிப் அவர்களுக்கு பிளேக் நோயினுடைய கொப்பளங்கள் தோன்றின. அடையாளங்களை பற்றி கூறப்படுவதால் இங்கே இந்த விஷயத்தை நான் கூறிவிடுகின்றேன். அவர்களின் வாழ்வும் ஓர் அடையாளமாக இருந்தது. அதற்கு சிகிச்சை மேற்கொள்வதற்காக பேரா எனும் இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தார்கள். பேராவில் அவர்கள் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சொற்றொடரை படித்தார்கள். அது என்னவென்றால், எவர் என்னுடைய 4 சுவருக்குள் நுழைந்து விடுவாரோ அவர் காப்பாற்றப்படுவார் என்பதாகும். இதை படித்த பிறகு அவர் தம் வீட்டுக்கு திரும்பி, நான் காதியானுக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு காதியானுக்கு புறப்பட்டு வந்து விட்டார்கள். அப்போது ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கில் ஏதோ எழுதி கொண்டிருந்தார்கள். இவர் பேச விரும்பினார். ஆனால் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மும்முரமாக பணியில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு பேச இயலவில்லை. ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணியை
முடித்தவுடன் இவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். பிளேக் நோயில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு எவர் இந்த வீட்டின் 4 சுவருக்குள் நுழைந்து விடுவாரோ அவர் பாதுகாப்பாக இருப்பார் என்ற தங்களுடைய விஷயத்தை நான் படித்தேன். உங்களை சந்திக்க வந்துள்ளேன் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் அங்கு கலந்துரையாடல் நிகழ்ந்தது. அவர் பையத் செய்தார். பையத்திற்கு பிறகு அவருக்கு அந்த கொப்புளங்கள் குணமாகிவிட்டன. இந்த விஷயத்தை அவர் ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களின் உண்மைக்கான அடையாளமாக கருதி அதை பற்றி கூறி வந்தார்கள். மர்ஹூம் ரஃபீக் அஹமது கோந்தல் சாஹிப் அவர்களையும் அவருடைய மகனையும் ஒருமுறை லாகூரில் மாணவர்கள் பிடித்து அடித்தார்கள். மாணவர்கள் அவருடைய மகனை அடித்து கொண்டிருக்கும் போது இவர் காப்பாற்றுவதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தார். இவரும் காயமடைந்து விட்டார். இவருடைய தோள்பட்டை உடைந்து விட்டது. எவ்வாறு இருப்பினும் ஜமாத்திற்காக இவர்கள் அடியும் வாங்கியிருக்கிறார்கள். இவர் மலிக் உமர் அலி சாஹிப் கோக்கர் அவர்களுடைய மருமகனாவார். மலிக் உமர் அலி சாஹிப் அவர்களின் முதல் மனைவி ஹசரத் மீர் இசாக் சாஹிப் அவர்களின் மகள் ஆவார்கள். ஆக மர்ஹூம் அவர்களின் மனைவி ஹசரத் மீர் இசாக் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேத்தியாவார். இவருக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். ஒரு மகனும் மகளும் அமெரிக்காவில் உள்ளனர். இன்னொரு மகள் ரபுவா ஃபஸ்லே உமர் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றும் டாக்டர் மஷூத் அகமது சாஹிப் அவர்களின் மனைவியை இன்னொரு மகள் ரபுவா ஃபஸ்லே உமர் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றும் டாக்டர் மஷூத் அகமது சாஹிப் அவர்களின் மனைவியாகிய ரிஃபத் சுல்தானா சாஹிபா அவர்கள் ஆவார்கள். மர்ஹூமின் மனைவி எழுதுகிறார், தொழுகைகள் மற்றும் தஹஜுத் ஆகியவற்றை பேணக்கூடியவராக இருந்தார்கள். ஏழைகளை பராமரிக்கக்கூடியவராக இருந்தார்கள். அல்லாஹ் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவருடைய நன்மைகளை இவருடைய பிள்ளைகளுக்கும் தொடர்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. கடைசி நட்குறிப்பு அமெரிக்காவை சார்ந்த மதிப்பிற்குரிய நசீமா லைக் சாஹிபா அவர்களுடையதாகும். இவர் மாடல் டவுன் லாகூரில் ஷஹீதான செய்து லைக் அகமது சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். இவர்களும் கடந்த நாளில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் இந்தியாவில் உள்ள பாகல்பூர் என்ற இடத்தில் பிறந்தார்கள். இவர்களின் தந்தை அபுல் ஹசன் சாஹிப் அவர்கள் அகமதி கிடையாது. ஆனால் இவருடைய தாயார் அமத்துல் பரா சாஹிப் அவர்கள் பைய செய்து அகமதியத்தில் இணைந்தார்கள். பெண்கள் பைய செய்திருந்தால் அந்த காலத்தில் குறைந்தபட்சம் கணவர்களில் சிலர் எப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்தார்கள் என்றால், நீ ஏன் அகமதியாக ஆனாய் என்று தம் மனைவிகள் மீது எந்த அழுத்தமும் கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் தாயார் அகமதியாக ஆகிவிட்டார். தாயாருடைய உறுதியான ஈமான் மற்றும் கிலாஃபத் மீது இருந்த உறுதியான தொடர்பின் காரணமாக மகள்களின் திருமணம் அனைத்தையும் அகமதி வீடுகளிலேயே செய்து கொடுத்துள்ளார்கள். அனைத்து சகோதரிகளும் அகமதி ஆவார்கள். மர்ஹூமா அவருடைய மகள் ஹமைரா சாஹிபா அவர்கள் அமெரிக்காவில் வசிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஜமாத் மற்றும் கிலாஃபத்துடன் முழுமையான தொடர்பு இருந்தது. தம்முடைய வாழ்க்கையை மார்க்க தொண்டிற்காக அர்ப்பணித்திருந்தார்கள். ஜமாத்திற்காக உண்மையான உணர்வும் நேசமும் இருந்தது. மனிதத்துவத்தின் தோற்றமாக இருந்தார்கள். அவர்களின் உள்ளம் அனுதாபத்தால் நிறைந்து காணப்பட்டது. குறிப்பாக ஆதரவற்ற மக்களுக்காக தம்மை சுற்றி இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள். களைப்படையாமல் உழைக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள். அவர்களுடைய இன்னொரு மகள் யூகேவில் வால்சாலில் வசிக்கிறார்கள். அவர் கூறுகிறார், மிகவும் களப்பற்ற பெண்மணியாகவும் கிலாஃபத்தின் மீது நன்றியுணர்வு உள்ளவர்களாகவும் ஜமாத் அமைப்பு கட்டுப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். மிகவும் தைரியசாலியான பெண்மணியாக இருந்தார்கள். எது உண்மையோ அதை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். தீய சடங்கு சம்பிரதாயங்களை கடுமையாக வெறுத்து வந்தார்கள். இது தொடர்பாக எப்பொழுதும் தம் குழந்தைகளுக்கும் வலியுறுத்தி வந்தார்கள். ஒரு அகமதி முஸ்லிம் எல்லா விதத்திலும் வீணான விஷயத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அல்லாஹ்வின் அருளால் மூசியாவாக இருந்தார்கள். 4 மகன்களையும் 4 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். ஒரு மகன் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கிறார். எங்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவர் உடன் இருந்தார். அதிகமாக தொண்டாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ் மர்ஹூமா அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களின் நன்மைகளை தொடரக்கூடிய الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر